வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 8, அன்புடைமை. குறள் எண் 79. வணக்கம். உடல் உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன் என்று கேள்வி கேட்டு அகத்தின் அழகே உண்மையான அழகு என்பதை வலியுறுத்தும் வள்ளுவ பேராசானின் 79வது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில்லாவர்க்கு. உடம்பின் உள்ளே அகத்துறுப்பு என்னும் பண்பு இல்லாதவர்களுக்கு வெளியே தெரியும் உடல் உறுப்புகள் அழகுடன் இருந்து என்ன பயன் என்கிறார் வள்ளுவர். புறத்தோற்றத்தின் அழகை காட்டிலும் உள்ளத்து அன்பின் அழகே ஒருவனுடைய செயல்களுக்கு பொருள் கொடுக்கிறது. அன்பு இல்லாவிட்டால் உறுப்புகள் இருந்தாலும் பயனற்றவையாக இருக்கும். இந்த உடல் உறுப்புகள் அனைத்தும் அன்பை பரப்புவதற்கு பயன்பட வேண்டும். அதை விடுத்து அன்பு இல்லாமல் இருப்பதால் இந்த உடல் வீணான ஒரு அமைப்பாகிவிடும் என்பதை இக்குறள் நமக்கு உணர்த்துகிறது. மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.